கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் நடத்தி வருவதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏலிமேஜி சபை வழங்கும் அனுதின மன்னா. இந்த மன்னா பாருங்கள், உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே விடியற் காலத்திலே நீங்கள் மகிமையை பார்ப்பீங்க. அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் விடியற் காலத்திலே அந்த மன்னாவை கொடுத்து அவர்கள் நடக்க வேண்டிய பிரயாணத்திலே அவர்களுக்கு அது பலனை தந்தது. அந்த மன்னா பலனை தந்தது மாத்திரமல்ல, அந்த மன்னா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வருகிற சோதனைகளை மேற்கொள்வதற்காக தேவன் கொடுத்த வார்த்தை. அதனால தான் 2 கொரிந்தியர் 4:16 உள்ளான மனிதனுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். எபேசியர் 3:16 சொல்லுகிறது, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். உள்ளான மனிதன் பலப்பட்டால் ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. நீங்கள் எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ணி போகிறதுக்கு தான் இந்த மன்னாவை தேவன் உங்களுக்கு அனுதினமும் கொடுத்து கொண்டு வருகிறார். இந்த காலை நேரத்தில் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் 4வது சங்கீதம் 4வது வசனம், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக ஒரு ஊரில் ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு உதவியாளர் ஒருவன் இருந்தான். அவனுடைய மனைவி தினந்தோறும் அந்த உதவியாளரை பார்த்து, என்ன நீங்கள் ராஜா கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது நம்முடைய நிலைமைகளை நம்முடைய குறைவுகள் எல்லாம் சொல்லி ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லுவான். சில நேரங்களில் ராஜாவை புகழ்ந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ராஜா அப்படி செய்கிறாரு இப்படி செய்கிறாருன்னு புகழ்ந்து இந்த அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஊருக்கெல்லாம் செய்கிறாரே, நமக்கு செய்யக்கூடாதா, நீ அவர்கிட்ட நீங்கள் பணியாளராக இருக்கிறீங்களே, நீங்கள் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நாள் இந்த உதவியாளர் ராஜா கிட்ட போய் சொல்லி, ஐயா என்னுடைய நிலைமை இப்படி இருக்குது, என் மனைவி இப்படி சொல்லி அனுப்புனா, எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எல்லாம் ஊருக்கெல்லாம் நல்லது செய்கிறீங்க, ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு அப்போ சொல்லி அனுப்புகிறான். அப்பொழுது ராஜா என்ன செய்கிறாரு, ஒரு பெரிய பூசணிக்காயை கையில் கொடுத்து அனுப்புகிறாரு. இது போப்பா, உனக்கு இதுதான்ப்பா உனக்கு நான் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு அப்படிங்கிறாராம். என்ன, ஏதாவது ஒரு பொருள் கேட்டால் ராஜா போய் இந்த பூசணிக்காயை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டு போய் அவங்க மனைவிகிட்ட கொடுத்தானாம். அவங்க மனைவி என்ன செஞ்சாங்க, என்னங்க ராஜா ஊருக்கெல்லாம் நல்லது செய்கிறாரு, நீங்கள் அவர்கிட்ட ஃபுல்லாக வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, பூசணிக்காயை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, பூசணிக்காயை எடுத்து ஓங்கி கீழே டமால்னு கீழே போட்டு உடைச்சிட்டாங்க. உடைச்ச உடனே பார்த்தா அந்த பூசணிக்காய்க்குள்ளே அவ்வளோ ஒரு தங்கமும் வெள்ளியும் பொண்ணும் வைத்து ராஜா இவனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ தான் அப்படியே ஐயோ ராஜாவை இப்படி பேசிட்டோமே, ராஜாவை இப்படி கோபத்தில் இப்போ பேசிட்டோமேன்னு சொல்லி அவள் மனம் பதறி போயிட்டான். இந்த கால வேளையில் நீங்களும் யோபுவை போல நான் பொறுமையோடு காத்திருந்தேன் என்று சொல்லுகிறான். யோபுனுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லை? தாவீது சொல்கிறான் சங்கீதம் 40:1, நான் பொறுமையோடு காத்திருந்தேன்னு சொல்லுகிறான். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள் வந்தாலும் பொறுமையோடு காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு உங்களிடமாய் சாய்ந்து உங்கள் கூப்பிடுதலை கேட்பார். அப்படியாக என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தில் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அங்கே தண்ணி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மோசேகிட்ட முறுமுறுத்து வாதாடுறாங்க. ரொம்ப டென்ஷன் தாங்க முடியல. ஆண்டவர் சொன்னார், நீ ஆரோனை கூட்டிக் கொண்டு மூப்பர்களை கூட்டிக்கிட்டு வா, அந்த கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொன்னார். ஆனால் இவனோ அந்த கண்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக இந்த ஜனங்களுடைய தொல்லை தாங்க முடியாமல், உபத்திரவம் தாங்க முடியாமல் அந்த கோலை எடுத்து ஓங்கி கண்மலையை அடிச்சிட்டான். அடித்த உடனே கண்மலை அழுதது, தண்ணீர் வந்தது. ஆனால் எல்லாரும் குடித்தாங்க. நடந்த நிகழ்ச்சி என்ன, ஆண்டவர் மோசே ஆரோனையும் பார்த்து சொன்னார், நீ இப்படி இந்த கண்மலையை பேசுன்னு சொன்னால் நீ அடித்ததுனால நீ இங்கேருந்து நீ கூட்டிகிட்டு வந்த ஜனங்களும் நீங்களும் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாது அப்படின்ட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கோபம் எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழக்க வைத்தது. அங்கே ஒரு கோபம் அந்த ராஜாவை மறுதளிக்க வச்சது. அந்த கோபத்தில் அந்த மகள் ராஜாவை திட்டிவிட்டார். இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் உங்களுக்காக கர்த்தர் அந்த பூசணிக்காயில் ஆசீர்வாதத்தை வச்சது மாதிரி உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை மறைத்து வைத்திருக்கிறார். கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோபப்படாதீங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தி ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. இந்த நாள் வேலை, வருமானம், தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.